தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் குழப்பம் என்பது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் விசிக தரப்பிலிருந்தும் ஆதரவு அளிக்கப்பட இருப்பதாக, தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த செய்தி உறுதி என்பது இன்று மாலை 4 மணிக்கு மேல் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். பரத், 2 இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து காங்கிரஸை தொடர்ந்து விசிகாவும் ஆதரவு அளிக்க இருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தொடர்பாக ஆலோசனையும் அந்தந்த கட்சிகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் கள நிலவரம் என்னவென்பதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுநரும் இன்றிரவு 7:19 மணிக்கு ஒரு நேரத்தை குறித்துவிட்டு அவரும் திருவனந்தபுரம் புறப்பட இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் அரசியல் களம் தற்போது எப்படி இருக்கிறது? இல்ல, ஒரு பரபரப்பின் உச்சத்துல போச்சு. கடந்த ஒரு 3 நாட்களாக தாவேகா ஆட்சி அமைக்குமா அமைக்காதா, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை போய் கவர்னரை பார்த்துட்டு வராரு விஜய். ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த மேஜிக்கல் ஃபிகர், அந்த 2 எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறாருன்ற பல பேச்சுக்கள் இருந்தது. நேத்து இடதுசாரிகள் பேசும்போதே நாங்க ஆதரிச்சிட்டோம், எங்க நிலைப்பாடுதான் விசிகாவிற்கும் விசிகாவும் எங்களை தொடர்ந்து ஆதரிப்பார்கள் சொன்ன நிலைமையில திடீர்னு நம்ம ஒரு யூ டர்ன் பார்க்கிறோம். நேற்று இரவு அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் சந்திக்கிறார். இன்று காலை 11 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னது 4 மணி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு நடுவில் பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டது. அவங்க அதை கேட்கறாங்க, இதை கேட்கறாங்கன்னு. அப்கோர்ஸ் அவங்களுடைய எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் மறுத்தாரு. நாங்க கோரிக்கைகள் எதுவும் வைக்கலைங்க அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இல்லாத ஒரு விஷயம், என்டிஏல இருந்து யாரிடமும் அவர் ஆதரவு கேட்டு போகலன்றதுனால ஒரு லிவரேஜ் கிடைச்சு. உள்ள காங்கிரஸ் வந்தது, பின்னாடி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துருச்சு. இன்னைக்கு விசிகா இறுதி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா கோரிக்கைகள் நிபந்தனைகள் இருக்கான்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய செய்தி இல்லைங்க, நிபந்தனையற்ற முறையில் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அது எப்படி இருக்க போகுது என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா விரைவில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2 சிக்கல் இருக்கு. ஒரு சிக்கல்னா இன்று இரவு 7:30 மணிக்கு கவர்னர் அவர்கள் கேரளா பயணப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா அங்கேயும் புதிதாக அரசு அமைந்திருக்கு. அங்க அவர்கள் பதிவை வைக்க வேண்டிய விஷயங்கள், பல வேலைகள் அவர் அங்க செய்ய வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டிற்கான நாளைக்குள் இதற்கு முடிவெடுக்கவில்லை என்றால், ஒரு முடிவு எட்டப்படவில்லை என்றால், ஜனாதிபதி ஆட்சி கவர்னர் தலைமையில வரக்கூடிய சிக்கலும் இங்க இருக்குன்றதுனால வேகம் எடுக்கிறது. ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. ஏன்னா மட்டுமே கோல் போஸ்ட் கிட்ட இருக்காரு. மிச்சம் 20 ரொம்ப தள்ளி இருக்காங்க ரேஸ்ல. அதனால அவருக்கு தான் அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுல பல விஷயங்கள் பேசப்படுது. இவங்களோட சேர போறாங்க, அவங்களோட சேருவாங்க, இவங்களுக்கு ஆதரவுலாம். பட் விஜய் ஒரு மௌனமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அவருக்காக இந்த விஷயத்துல பேசும்போது விஜய் அமைதியாவே இருந்துட்டு இருக்காரு. அது மேபி இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இதை பத்தி ஏதாவது பேசுவாரா என்னன்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டான விஷயமாகத்தான் விஜயை பார்த்து இவங்க வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா 108 சீட்டுகளை வச்சிருக்கிற விஜய் அவர்கள் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயும் தன்னை கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னாரு. அதே நேரத்துல பாஜகவையோ அதனோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ இல்ல அதன் சார்ந்தவர்கள் யாருக்கிட்டயுமே போய் ஆதரவு அப்படின்ற விஷயத்த அவர் கோரவில்லை. அவர் கேட்டது எல்லாமே இந்த பக்கம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தான் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை மாலை நிபந்தனையற்ற அந்த ஆதரவுக்கான கடிதத்தை திருமாவளவர்கள் கொடுக்கப்படும் பட்சத்துல உடனடியாக மாலை 5:30 மணிக்கு சென்று பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு அவர் அங்க போறதுனால நிச்சயமாக நாளை காலை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை பதவியேற்பு. அடுத்து ஜனாதிபதி இங்க இன்னைக்கு கவர்னர் எப்ப வருவாரு, அவரோட ஷெட்யூலை பொறுத்தும் இது மாதிரியான பதவியேற்போ மற்ற பல விஷயங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படியோ அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக்கல் ஃபிகர் அதை அவர் தொட்டுட்டாரு அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னதாக 8 தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டது திமுகல. கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் எனக்கு இது இன்னும் அதிகம் இருந்திருக்கலாம் விரக்தியின் மலர்மையில நான் போட்டியிடுறேன், தான் போட்டியிடலன்னு சொல்லி பின்னாடி பின்வாங்கி. ஆனா ஒரு விஷயம் அப்பவே சொன்னாரு, அந்த இடத்துல திருமாவளவன் கவனிச்சு, அதான் தமிழக அரசியல் பல மாற்றங்களை சந்திக்க போகிறது இந்த தேர்தலுக்கு பின்பாக அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டார். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தான் போட்டியிடுவது ஏன்னு கேட்டப்போ தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறதுன்றதை அன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ணார் திருமாவளவன். நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த திருமாவளவன் தான் போட்டியிடாம வேற ஒருவருக்கு அந்த சீட்டையும் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் இன்று பல விஷயங்கள் பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் இடதுசாரிகள் திருமாவளவன்
மற்றும் தாவேகா காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு நடுவில் சில ஆன்டி கிளைமேக்ஸையும் பார்த்தோம். நேற்று இரவு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சார்ந்த எம்எல்ஏ மூலமாக எழுப்பப்பட்ட பிரச்சனைகள், குதிரை பேர குற்றச்சாட்டுகள், இப்படி பலதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை கவர்னர் எந்த வகையில பார்த்திருக்காரு, அது சம்பந்தமான சில விஷயங்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு போய் இந்த ஆதரவு கடிதத்தை கொடுக்கும்போது கேட்பாரா, அதை பற்றியான கேள்விகளை எழுப்புவாரான்ற சின்ன ஆச்சரியக்குறிகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருந்தாதான் அது அதன் மீது துரிதமாக மற்றொரு விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு விதமான பேச்சுக்களும் சில சட்ட வல்லுநர்கள் பேசுறாங்க. அதனால விஜய் அவர்கள் 4வது முறையாக ராஜ்பவனிற்குள் இன்று மாலை சென்று தன்னுடைய ஆதரவு கடிதம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு தேதியை பெற்றுக்கொண்டு இறுதியாக திரும்பி விடுவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 118 அப்படின்ற அந்த நம்பரில் இறுதியாக தேவைப்படக்கூடிய அந்த நம்பரை அவர் பிடிச்சிருக்காரு. அவர் ரிசைன் பண்ணக்கூடிய பட்சத்துல ஒரு சீட்டு குறைய போகுது. அதை மறுதேர்தல் நடத்தி தாவேக்கா அதுல வெற்றி முனைப்புல இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு நடுவில் பவர் சென்டர்ஸ் எப்படி மாறுது என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம தொலைக்காட்சியில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். திரு சி வி சண்முகம் அவர்களோட டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு பக்கம் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட பேசிட்டு இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பரபரப்பான சூழ்நிலை. இதோட இது முடியுமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த நம்பர் பிரிங்க்ல நம்ம நிக்கிறோம். அந்த இறுதியா அந்த ஒரு முனையில நிக்கக்கூடிய பட்சத்துல இது ஆல் இஸ் வெல், இனிமே கேம் ஓவர்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. ஒரு சின்ன சர்க்கிள்னா கூட நம்ம தமிழகம் பார்க்கிறாத பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கோம். ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம பெருசா பார்த்தோம் 2006 மைனாரிட்டி அரசாக இருந்து கூட்டணி பலத்தோடு கருணாநிதி அவர்கள் அந்த ஆட்சியை நடத்தி கொண்டு சென்றார். அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாடை பொறுத்த மட்டும் டிசைசிவ் மேண்டேட் கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு பிராக்சர் மேண்டேட்டா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இது எப்படி வழிநடத்தி எடுத்து செல்ல போகிறார், எப்படியான பிரஷர்ஸை சந்திக்க போகிறார். பலம் பொருந்தி எதிர்கட்சியாக திமுக உட்கார போகிறது. 74 நம்பர்ஸ் அப்படின்னு திமுக தொடர்ந்து அதிமுக கிட்டத்தட்ட 50 தாண்டி அவர்களும் பலமாக இருக்காங்க. அப்படின்போது சரிபாதி விகிதத்துல எதிர்கட்சிகளை சந்திக்கக்கூடிய இந்த வியூகம் எப்படி இருக்க போகிறது, இவர்களிடம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி பண்ண, இனிமேல இருந்தா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம், யார் சார்ந்து எப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிபந்தனையற்ற ஆதரவு விசிகா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா காலையில இருந்து பலவிதமான பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பல ஊடகங்கள் பலவிதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இதை கேட்கறாங்க அதை கேட்கறாங்கன்னு. பட் திரும்ப அவர்கள் இதெல்லாம் இல்லைன்னு மறுத்திருக்க மாதிரியான விஷயங்கள் தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி இருக்கும்னு தெரியல சார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பரத். The Chennai Silks in Mega Summer Sale.